பறந்துட்டு சேகை கொண்டு என்ன பிரயோஜனம் அடைகிறீங்க? என்ன அடையுது? அல்ல நம்ம முஸ்லீமாக பறந்துட்டு சர்க்கார் வந்தாங்க இல்லையா? நீ வரவே இல்லையே, எத்தனை நாள் வந்து? பாக்கி 3 நாள் யாரும் வந்தா? கல்யாணம் மாறி போச்சு. ஞாயிற்று நேரத்தான் வரீங்க, வந்து போச்சு. ஓ, அதாவது வேலை ஜாஸ்தியா போச்சு அப்படியா? அதான் துணியா அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, கலக்கல் மௌத்த உடல் ஹயாத்த எப்பொழுதுக்கும் அஞ்சுக்கும் அவசரம். ஹயாத்தையும் மௌத்தையும் ஏன் படைச்சிருக்கோம்னு கேட்டா, என் துணியாவில் வாழக்கூடிய காலங்கள்லாம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என்பதை வழங்குவதற்காக. இப்போ ஃபண்டமெண்டலா ஒவ்வொருக்கும் தொழில் இருக்கு. இப்போ ஐடி படிக்கிறீங்க, ஃபண்டமெண்டலா வாங்கணுமா இல்லையா? எடுத்தோன்னா வந்து பிரைமரி 6ல இருந்து ஐடிக்கு போயிட்டீங்களா? அப்புறம் எப்படி போவீங்க? பிரைமரி பிற்பாடு செகண்டரி போகணும், அப்புறம் டிப்ளமா டிகிரி, அதுபடி தான் உங்களுக்கு வந்து ஐடி ரேங்க். அதே மாதிரி இதுக்கும் அப்படித்தான் இருக்கு. தரிக்கத்துள்ள பாடம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தக்காத்து கொடுக்குறோம், அஞ்சு சேரண்டா செய்யறோம். இது தரிக்கத்துடைய அடிப்படை, சரியத்துடைய கட்டாயம். அப்போ தரிக்கத்துடைய பாடம் உங்களுக்கு என்ன வழங்கிருக்கு? தரிக்கத்துடைய பாடத்துல என்ன நீங்க வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. தாடி வச்சிருக்கிறோம் அலமதுல்லா, சேக நேசிக்கிறோம் அலமதுல்லா. உங்க கல்போல எல்லாம் மாறுதல் வந்து அதான் ஃபண்டமெண்டலா ஈமானுடைய பாடம். ரொம்ப முக்கியமா போறோம். அசரக்குள் மகளுக்கா அப்படி சொன்னாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? என்ன கேட்டு? அதாவது படைப்பினங்களிலேயே அல்லாஹ் மனித கோழிகளே உயர்ந்த படைப்பா படைச்சிருக்கான். எந்த அடிப்படையில அது வரணுமா இல்லையா? அப்பதான் நமக்கு ஈமானுடைய பாடம் ரொம்ப முக்கியம். சேக எதற்காக கைப்பிடித்தோம்? கைப்பிடிச்சீங்க அல்லாஹ் அறிய அடையும். என்ன சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க? முத பாசன் பாசு தூருங்க. ஒரு நாளைக்கு 1 நிமிஷம், 2 நிமிஷம், 24 மணி நேரத்துல 5 நிமிஷம் நல்லா இருக்கும். யோசிக்க இன்னொரு எல்லாம் படைத்த நோக்கமே அவனை அறிந்து அடையிட்டான். தியாகம் பண்ணவன் நல்லா சொல்றான், வேலை செய்யவனா நல்லா சொல்றான், எல்லாம் செஞ்சுக்க. இப்போ மனித வாழ்க்கையில 2 இருக்கு, ஹைரு சார் இல்லையா? ஈமான் கொண்டுக்கலாம். இப்போ ஹைரி வசதி ஈமான் தான் இருக்கா? அப்ப ஹைரு சார் அல்லாஹ் கொண்டு நிகழ்வு என்ற ஈமான் நமக்கு வலுவா வந்திருக்கா? ஹைர் நடந்தா மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் சேருடைய துவாங்க. சரி நிகழ்ந்தா அதுக்கு என்ன சொல்றான்? அது சேருடைய துவா இல்லையா? ஐதிகி வசதிகி மனந்தாய் ரெண்டுமே அல்லாஹ்வோட தான் கிடைக்குதுன்னு வளர்க்கும். அதான் ஈமான். நம்ம ஹைரை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சாதகமாக தான் ஏத்துக்கிறோம். சரி என்ன செய்யறோம்? விரும்பாததுனால அது நமக்கு சங்கடமா தெரியும். ரெண்டும் அல்லாஹ்வோட பதம் தான் வரும். அந்த ஈமான் கொண்டோம். தரீக்கத்துக்கு வந்து ஈமான் வலுவாக்கள் தான் பாடமே. சஹாபாக்களோட வாழ்க்கை, கண்மனாய நாயகருடைய வாழ்க்கை, அதாவது நபிமார்களுடைய வாழ்க்கை எல்லாம் பாருங்க. அதுக்காக எதுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்? குர்ஆன்ல ஹதீஸ்ல எல்லாம் எதுக்கு வழங்குறாங்க? நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் கொண்டு வரும். சேது சொன்னது அதாவது வந்து வாசல் பார்த்து செய்யறது இல்லை, செலவாத்தி சிறுபாடு ஓதுறது இல்லை, அல்லாஹ் அதுக்கு செய்யறது இல்லை. நம்ம எப்படி வந்து சேகுடைய தொடர்பு இருக்கும்? எப்போ ஒரு மனிதன் ஒரு முடியுது சேது சொல்லிக் கொடுத்து செய்யும் அவர்களுக்கு கல்வில சேக மொழிகளுடைய தொடர்பு வந்து நெருக்கமாக எல்லாம் அறியத்தான் நம்ம சேக பிடிக்கும். சேக சொன்னது செய்யறோம்னு சொன்னா அதான முதல் ஆரம்பம். பிரைமரியில படிக்காம நம்ம செகண்டரிக்கு போக முடியுமா? முடியாது. தரஜாக்கள் 4 இருக்கு. நீங்க நடப்பாரு வியாபாரத்து பக்கம் போகக்கூடாது. என்ன வியாபாரத்துக்கு போகும் பழக்கம் அப்படித்தான். தொழுகையிலையும் வியாபாரம் செய்யறோம், நம்மளும் அப்படித்தான் செய்யறோம். தொழுகை கல்வி தகவல் கிடையாது என்ன செய்யறோம்? குடும்பக்காரன் வந்தானே, கல்வி பண்ணா காமிட்டானே, அவர் வேலை கேட்டமே, கொடுக்காம போயிட்டானே, கொடுத்தா இதெல்லாம் தொழுகையில தான் வரும். அதே மாதிரி நம்ம வியாபாரியா இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த சிந்தனையில வரும். வேலை செய்யறவங்களுக்கும் சிந்தனை வரும். பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்ன செய்யும்? பிரச்சனையிலேயே மனசு பூரா மூழ்கி கிடக்கும். நம்ம எப்ப சிந்தனை வந்திருக்கா? என்ன பிரச்சனையிலேயே மூழ்கி கிடக்க மனசு, அதை விட தான் நீங்கணும். அல்ல இப்ப கல்வி திருப்பணுங்க எப்பயும் ஆசை வந்திருக்கா? இல்ல. ஆசை வரக்கூடிய அளவுக்கு நம்மள கல்வியோட காலத்து இல்லை. அதே போய்
உடம்பு சரியில்லை, அதுலயே கவலை போகுது. இது என்ன காரணம் கேட்டா, இது நம்ம சரியாக அல்லாஹ்வுடைய அந்த பாசன செய்யாததுனால. என்ன இப்ப சாரம் சொல்றாங்கன்னா, இது நான் வாழ்க்கையில பாக்குறோம். அதாவது வந்து நெகட்டிவ் தாட்ஸ், என்ன எதிர்மறை எதிர்மறை எண்ணங்கள் அதுதான் நிறைய வந்து. நேர்மறையான எண்ணங்கள் குறைச்சல. அப்ப நேர்மறையான எண்ணங்கள்ல என்ன? அல்லாஹ் ரசூலுக்கு வகப்பான எண்ணங்கள், அல்லது உயர்வான எண்ணங்கள், நம்மளுடைய முன்னேற்ற பாதைக்குள்ள எண்ணங்கள், வெற்றி பெறக்கூடிய எண்ணங்கள், எல்லாமே ஹைரான எண்ணம். இந்த எண்ணங்கள் நகைச்சிருந்தா சரியான எண்ணங்கள் வந்தா நிற்காது. உதாரணத்துக்கு நம்மள 10 லட்சம் வெள்ளி இருக்கு, போய் 1000 வெள்ளி டொனேஷன் கொடுக்குறோம், மனசுல ஒண்ணுமே கஷ்டம் வராது. அந்த அளவுக்கு நம்மளோட பணம் இருக்கு. 10,000 வெள்ளி இருக்கு, 1000 வெள்ளி கொடுக்க யோசிப்போம். என்ன காரணம் கேட்டா, அந்த 1 லட்சம் வெள்ளி இருக்கும்போது நம்ம கல்வி நிறைய பணம் இருக்குங்கிற அந்த போதுமானதை நம்ம கல்வி இருக்கு, அதனால 1000 வெள்ளி கொடுக்கும். 10,000 வெள்ளி இருக்கு, சேவ் இருக்கு, நாளைக்கு 10,000 வெள்ளி 1000 வெள்ளி கொடுக்கணும், 100 வெள்ளி. என்ன காரணம் கேட்டா, அதோடைய வேல்யூவேஷன் கல்வில கூடியிருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் தாலாவுடைய அல்லாஹ் ரசூலுடைய அந்த ஈமானுடைய ஜல்லியாத்த கல்வியில் அதிகமா இருக்கும் போது கவலைகள் வரும். கவலைகள் வந்தா நிக்க அல்லாஹ் மேல அதிகப்படியான பிரியம் வந்துடும், அல்லாஹ் மேல அதிகப்படியான ஈடுபாடு வந்துடும். அதுக்கு அந்த பாசனம் சொல்லலாம். செஞ்சு பாருங்க, நம்ம செய்யறது இல்லை, அவ்வளவுதான் செய்யும். செஞ்சு பார்த்தாதான் தெரியும் அதுல உதவு. அப்ப செய்யாததுனா நம்ம என்ன செய்யறோம்? கவலை வந்து அப்படியே கவலையை மூழ்கிக்கிறோம். Recording in progress. நமக்கு 4 தரஜா இருக்கு. நான் ஒரே ஒரு நாள் தான் வந்தீங்க, நீங்க அரபாத் ஒரு நாள் தான் வந்தீங்க பாருங்க. மசூரா சர்க்காவுடைய வருகை 4 நாள் வரல. வேலையை நம்ம ஒதுக்கிட்டு வரணும்னு நீட் வச்சாதான் வேலையை ஒதுக்கிட்டு வர நீட் வச்சாதான் அந்த அந்த நீதிப்படி நடக்கும். நேரம் கழிச்சா போலாங்கிறது ரொம்ப தப்பு. அது நம்மளுடைய தரிக்கத்தோடு எதிர்த்தா உள்ளது. நேரம் கழிச்சா போறதுக்காண்டியா அல்ல ரசூலுடைய பாடங்கள். நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு வந்தா நேரங்களை நல்லா சுருக்கணும். அந்த அளவுக்கு இது பெரிய வழக்காட்டு நான் வளர மாட்டேங்கிறோம். என்ன காரணம், அதிலேயே மூழ்கி கிடக்குறோம். இப்போ அவளியாக்கள் மகான்கள் சேகமாக திருப்பிட்டே இருக்கிறான். அவங்க ஞாபகப்படுத்தி காரணமா நீங்க 15 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும். நான் பயக்கு நான் 40 வருஷம். என்ன பேசுறோம், என்ன கேட்கிறோம், என்ன அறிகிறோம், என்ன இருக்கிறோம், அதே தானே முன்னேற்றம் வந்துருச்சா நமக்கு? கேட்டு அழுது போச்சு, இதுதான் சொல்றாங்க. அப்ப நம்மளோட ஹால் நம்மளோட உயர்வுகள், நம்மளுடைய நிலைகள் மாறவே. அதனாலதான் நம்ம கல்விகள் வந்து சந்தோஷம் வர மாட்டோம், உயர்வுகள் கிடைக்க மாட்டேங்குது, அது பிரயோஜனப்படவே. நமக்கு நம்மளுடைய நோக்கம்லாம் என்ன இருக்கு? செய்கை கொண்டு நம்ம துணியா கிடைக்கணும், அவங்க துவா கொண்டு துணியா கிடைக்கணும், அதுதான் நோக்கமா இருக்கும். எல்லாம் கிடைக்கிற நோக்கமே இல்லை பெரும்பாலான மொழிகள்கிட்ட. சிலட்டு இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. பெரும்பாலான மொழிகள்கிட்ட அல்லாஹ் கிடைக்கணும், அல்லாஹ் ரசூல் கிடைக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. துணியா கிடைக்கணும், துணியோட விசாலமான வாழ்க்கை வேணும், காசு பண்ண நிறைய வேணும். இந்த நோக்கத்துக்கான நம்ம செய்ய கைப்பிடிச்சிருக்கோம் பெரும்பாலான மக்கள். முன்னேறணும், ஈமான்ல முன்னேறணும், சரிகத்துல முன்னேறணும், சில சிந்தனைகள் நமக்கு இல்லை. அப்படி இருந்திருந்தா நம்ம என்ன செய்வோம்? செய்கிற பயத்துவத்தோடவே அல்லாஹ்விடத்துக்கு இருக்கும். கல்வியை சரிப்படுத்தக்கூடிய உயர்வான அந்த எண்ணங்கள் நம்ம கல்வியில் நினைக்கிறோம். அப்ப அதுக்கு நேர் மாற்றமா இருக்கு. ஈடுபாடு சரி, சரிக்கிறதுக்கு வந்தாச்சு, வாரம் திகருக்கு போறோம் அல்லது தாரியத்துக்கு போறோம், என்ன பிரயோஜனம்? அதனால அதிகப்படியான ஈடுபாடுகளை கொண்டுதான் நம்ம கல்வியில் அல்லாஹ்வுடைய மஹப்பத்து. இப்ப வியாபாரத்தில் இருக்கிறோம், ஐடி இருக்காரு, கல்யாணம் பண்றேன், ஒரு ஆள் ஒரு இது வியாபாரம். ஈடுபாடுகள் இருப்பது என்ன ஆகிடும்? தொடர்ச்சியாக அதை ஈடுபடுங்கிற ஆசை வந்துகிட்டே இருக்கும், முன்னேற்ற பதில போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இறைஞானம். எல்லாத்துக்கு செய்யாததுனால நம்ம கல்வியில கேட்டம் வரும். துணியாவில் கொஞ்சம் கஷ்டம் வந்தோம், நம்ம என்ன செய்யணும்? அப்படியே சுணங்கி போயிடும். உடம்பு சரியில்லையே, அப்படியே சுணங்கி போயிடும். வீட்டுல சண்டையா, சச்சரவா, மன வருத்தமா, அப்படியே வந்து போயிடும். அப்ப நம்ம கல்வியில வந்து பவர், அந்த பவரை உண்டாக்குறது தான் இது. அல்லாண்டா யாரு, அவன் எதுக்காக நம்மளை படைத்தான், அதை கொண்டு நம்ம அடையக்கூடிய பாக்கியம் என்ன, இல்லை பாக்கியம் அடைஞ்சிருக்கிறோம், ஏன் நம்ம பாக்கியம் அடையலை? மகான்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா நிலையிலும் சந்தோஷமா இருக்கும்.
அப்ப கயிறுன்னு சொன்னா என்ன, நமக்கு ரெண்டு இருக்கு பாடம். இல்மு வழங்கினா தான் அதை செயல்படுத்த முடியும். செயல்படுத்தக்கூடிய இல்மை இல்லைங்கிறது எப்படி செயல்படுவீங்க நீங்க? ஐந்து கயிறு ரெண்டு இருக்கு. ஐண்டா என்ன, சேர்ந்து இருக்குது. கயிறுன்னு சொன்னால் தனித்து இருக்குது. அல்ல நம்ம கூட இருக்கிறான், இது ஐன். நான் தனியா இருக்கிறோம், கயிறு. அல்ல விட்டு அந்நியமா இருக்குது, அல்ல கூட சேர்ந்து இருக்குது. அல்ல கூட சேர்ந்து இருக்கிறதுக்கான உள்ள பாடம் தான் தெரிகிறது. முதல்ல அல்ல அரசுல இருந்தான், இப்ப எங்க இருக்கிறான்? இங்க இருக்கிறான். கூட இருக்கிறாங்க. ஈமான் வந்துருச்சுல, இந்த ஈமான் எப்படி நமக்கு கிடைச்சு? சேவை மூலியமா கிடைச்சு. சேவிட்டுன்னு சொன்னா அல்லா கூட இருக்கிறது நமக்கு தனியே வந்திருக்காரு. எல்லாரும் மாதிரி அல்லா இருக்கலாம், ஒருத்தன் அரசுல இருக்கலாம், சேவையை பூர்த்தி செய்யறான்னு வழங்கியிருப்போம். கூட இருக்கிற அந்த உணர்வு நமக்கு வராது. எப்போ கூட இருக்கிறான்னு நமக்கு இல்மு வந்துருச்சு, அப்ப என்ன ஆயிடும், நம்ம நம்மளுடைய ஆழத்துல என்ன ஆயிடும், அல்லா நம்மளுடைய இருக்கிறாங்க எக்கின்னு கூட ஆகிட்டு. அதுக்குள்ள கல்விகளில் அல்லா மேல மஹப்பத் வரும். என்ன உதாரணம் சொல்லி காமிக்கிறான், ஒரு மகான் சொல்லி காமிக்கிறார். ஒரு அரசர் ஒரு பழனி வந்தார். ஒரு வைத்தாப்புல பிச்சைக்காரன் நிற்கும். ஏன்டா பிச்சை எடுக்கிற நீ? நிச்சயம் இருக்கிற ஒத்துமே வேலை கொடுக்க மாட்டேங்கிறான், ஒத்துமே வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன், அதை பிச்சை எடு. அவர் அரசர் என்ன சொல்றாரு, நான் வேலை தரணும். அப்படி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சொல்றாரு, எனக்கு நிறைய சொத்து இருக்கு, உனக்கு 10 ஏக்கர் நிலம் எழுதிட்டார். அவர் சொல்றாரு இந்த பிச்சைக்காரன், 10 ஏக்கர் நிலம் எழுதி தரணும். அந்த இடத்த நீ உயிர், அதாவது நீ உழைத்து அதை பெருசாக்கி சம்பாதிச்சு. பார்த்தான், என்னடா திடீர்னு கூப்பிட்டு 10 ஏக்கர் தரங்கிறாரு. சந்தோஷமா தாங்க முடியும். நிஜமான இவ்வளவு பெரிய பாக்கியமான சேவை செய்றீங்க, எனக்கு நான் உங்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு அர்ப்பணம் அப்படி சொல்லி வயலை விட்டு உழுது பயிரிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்க்கிறோம். மகான சொல்லி காமிக்கிறாங்க உதாரணத்துக்கு. உண்மையாதான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து பணக்காரனா போயிட்டான். கொஞ்சமா காசு சேர்த்து பணக்காரனா போயிட்டான். இப்போ இங்கதான் பேசிட்டு இருக்கிறேன், நீ அங்கேயும் பாத்தீங்க பரவாயில்ல. ஏன் கவனம் குறவு? நம்மளுடைய போக்கஸ் ஒழுங்கா இருந்தா தான் கல்வியில கிரகிக்கும். அப்ப அந்த போக்கஸ் நம்மளுடைய இல்லாதனால தான் கவனக்குறவு நிறைய இருக்கு. சர்க்கார் சொல்லுவாங்க, சர்க்கார் பார்த்து இருக்கும்போது சர்க்கார் உள்ள நம்மளுடைய அங்க வெளியே பார்த்தா என்ன அவங்க எப்படி இருக்கும், சத்தம் விடுவோம். அதுக்கான சொல். இப்போ அந்த பயிரிட்டான், கொஞ்சம் விளைஞ்சிச்சு, காசு வந்துச்சு, கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். மறுபடியும் அரசாட்டம் வந்தான். ஏமானே நீ செஞ்ச பெரிய பேருபகாரம், ரொம்ப நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், இப்ப நான் உழைக்கிறேன், எல்லாம் உங்களுடைய பிச்சை தான், நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், நான் சம்பாதிக்கிற காசு அரைவாக்கி உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிச்சைக்காரனா இருந்தவன் அவர் சொல்ல, அரைவாசம் எனக்கு வேண்டாம வெறும் 10% கொடு, லாபத்துல 10% மட்டும் கொடு, பாக்கி எது கொடுக்க வேண்டியது நீ என்று அந்த அரசர் சொல்றார். உடனே காலில் விழுந்து, இல்லமா இவ்வளவு பெரிய உயர்ந்த மனப்பான்மை உங்களுக்கு, இப்படிலாம் நீங்க செய்றீங்கல்ல, வெறும் 10% கொடுக்கணும்னு சொல்லி எடுத்துக்கணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு பெரிய ஒரே போடுறோம். மறுபடியும் வியாபாரம் பண்றோம், கொஞ்சமா பெருசாயிட்டான், பெரிய அளவுக்கு வந்துச்சு. அப்ப கல்புல அவனுக்கு வந்துச்சு, எல்லாம் நம்ம தான் உழைக்கிறோம், நம்ம தான் பயிரிடுறோம், நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம ஏன் 10% கொடுக்கணும் ராஜாக்கு என்று என்ன நேரா நிஜமான நான் ஒரு கோரிக்கை உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க வேலை கொடுத்தீங்க, அதுக்கு வாழ்க்கை முழுக்க நான் மறக்க மாட்டேன். ஆனா 10% கேட்குறீங்க, நான் கொடுக்கணும்னு சொன்ன பாருங்க, அதை நான் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன் கேட்டா உழைக்கிறது பூரா நான், என்ன சமப்படுறது பூரா நான், உங்களுக்கு எல்லாம் 10% கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. நல்லதுப்பா, எதுக்கு பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு குறை இல்லை, நல்லது மாதிரி இருந்தா இப்போன்னு விட்டு. அந்த மாதிரி அல்லாஹ்தாலா உதாரணத்துக்கு காமிக்கிறான். அல்லாஹ்தாலா எல்லாமே அவன் தான் கொடுத்தான். ஹயாத்து அவனுடையது, இல்மு அவனுடையது, சிபாத்து அவனுடையது, எல்லா பறக்காத்துக்கும் அவனுடையது, மனைவி மக்கள் அவங்க தான் சொந்தம். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், நம்ம தான் ஆக்கிட்டோம். கொடுத்து அல்லாவுக்கு என்ன நம்ம சுக்கர் செய்யறோம், அல்ஹம்துலில்லாஹ் கூட சொல்றது இல்லை. ஆனா பாக்கியம் போல நம்ம அடைஞ்சுக்கிறோம். அந்த மாதிரியான நிலையில தான் மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க மகான். இப்ப நம்ம என்ன செய்யறோம் சொல்லுங்க பார்ப்போம். தக்பீர் கட்டினா வியாபாரம்,
தகவல் கட்டினா வேலை, தகவல் கட்டினா கடன், தகவல் கட்டினா பிரச்சனை, இதெல்லாம் ஒன்று இருக்கும். அதை விட்டு நீங்கணுங்கிறதுக்காக வேண்டி எப்படி நீங்கும்? அதாவது ஒரு மனித பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை விட எப்படி நீங்கிறது? பிரச்சனையை கொடுத்தது அல்லாஹ் விளங்கி அல்லாஹ் பக்கம் ருஜுவானா பிரச்சனை கொஞ்சமா குறையும். இதான் வாழ்க்கை முறை. அல்லாஹ்வுத்தாலா கொஞ்ச வழியை காமிக்கும். அப்ப அந்த மாதிரி நிலைகளை தரிக்கிறதுக்கு வந்தோம். நம்ம என்ன செய்யறோம்? துணியாவிலேயே மூழ்கி கிடக்கிறோமே, அந்த மூழ்கி கிடக்கூடிய துணியா விட்டு நீங்கிறதுக்காக வேண்டிதான் வார வாரம் திக்குது. அதாவது இசுக்கு வாரு அதாவது அல்லாஹ்வுடைய திக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். தரிகத்துடைய பாடம் வழங்கத்துக்காக வேண்டிதான் ஷேகு தர்பாருக்கு போறோம். அடிக்கடி ஷேகை பார்க்க போகிறோம். நம்ம என்ன செய்யறோம் கேட்டா, ஷேகை பார்க்க போற நோக்கம் துணியா. பெரும்பாலான முடிவுகள் அப்படித்தான் இருக்கு. துணியா 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 துணியால வேணாம்னு சொல்லல. துணியாவை வாழ்றதுக்கு அல்லாவோட நியமத்து வேணும் இல்லையா? அல்லாவோட பதில் வேணுமா இல்லையா? போன வாரம் ஒரு ஆள் 40 வயசுல இறந்துட்டார். வியாபாரம் சொந்தக்கார பிள்ளை. நேத்து ஒரு பிள்ளை இறந்துட்டு சிறு வயசு. மூத்து முன்னாலே நிக்குது. நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இது என்ன மையத்தாக இருப்பா, ஹயாத்து அல்லாஹ்வுடையன்னு விளங்கிக்க, அவன் ஹயாத்தை கொண்டு வாழ்ந்துக்க, அவனுடைய வேலை கொண்டு செயல்பட்டுக்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. அதுல நம்ம எங்க 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 ஈடுபடுறோம்? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். நம்மளுடைய முயற்சி குறைவு, நம்மளுடைய விளக்க குறைவு, ஈடுபாடு குறைவு. அதனால நம்மளுடைய கால்களில் எப்ப பார்த்தாலும் கவலை, சஞ்சலம், துன்பம் இதெல்லாம் நிறைஞ்சிடும். அதை விட்டு நீங்கிறதுக்காக வேண்டிய தரிக்கத்துடைய பாடம். தரிக்கத்துடைய ஈடுபாடுகள் ஏற்படத்தான் நம்ம கல்வி அல்லா பக்கம் போகும். இல்லாட்டா அதாவது வருஷம் முழுக்க 40 வருஷம் ஆயினும் முறியது ஆகியும் சேவலுக்கு ஏன் போறோம்? எல்லாம் அவசியம். எல்லாம் வழங்கி போச்சுப்பா. அல்லா தாத்தி சிபத்து அப்பால ஆதார் உடையவங்க வழங்கி போச்சு. மறுபடியும் வழங்கத்துக்கு என்ன இருக்கு? விலங்குகள் அப்படி செயல்படலையே. செயல்பட்டு நீ இன்பம் அடையலையே. கல்வில அமைதி வரமாட்டேங்குது. ஒரே கஷ்டம், நஷ்டம், துன்பம், தொழில மூழ்கி கிடக்குறாங்க. இதோட எப்ப நீங்க இதுக்காக எல்லாம் கொண்டு வந்தான்? கஷ்டப்பட்டு மூத்தப்பா கொண்டு வந்தான் இல்லையே. அப்ப அந்த உணர்வை நம்ம கல்வில கொண்டு வரோம். அல்ல எதற்காண்டி கொண்டு வந்தாலும் கொண்டு வந்த நோக்கத்தை நாம் அறிந்து அதை செயல்பட்டு வெற்றி அடையணுங்கிற வைராக்கியமான எண்ணம் வராத வரையிலும் நான் தரிக்கத்துல முன்னேறவே முடியாது. முன்னேற்றம்னா என்னங்க? கல்வில அமைதி, சந்தோஷம் இல்லை. அல்லாவுடைய யாப்பு தான் தரிக்கத்துல முன்னேற்றம். அப்ப அதுல ஏற்படக்கூடிய பாக்கியம்னா 4 தரிகாக்கள். சாலிஹி, சுஹதா, சித்திக்கு, 4 தரிகாக்கள் அல்லா கொடுக்கும். எது தரியாவில் நீங்க இருக்கிறீங்க? சாலிஹினா, சுஹதாவா, சித்திக்குன்னா அன்பிகள். இது நமக்கு தெரியல. அதனால நம்ம எப்ப என்ன செய்யறோம்? தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம், எல்லாம் நம்ம கழுவ போடுறோம், ஊர்ல இல்லை. நமக்கு நாமே வெளிச்சமா இருக்கிறோம். பரவாயில்ல ஓதுறோம், அதை படுக்க ஊர்ல இல்லை. தொழுகிறோம், அங்க வியாபாரம் செய்யறோம், தொழுகிறோம், பிரச்சனை. இப்படி இதுக்காண்டி அல்லா கொண்டு வந்தான். அப்ப எப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறதுன்னு சொன்னால், அறிக்கத்துடைய பாட போதனைப்படி அல்லா நம்மோடு இருக்கிறான் விளங்கி அவனை கொண்டு நாம் வாழக்கூடிய நிலைக்கு வந்தால்தான் நம்ம கல்வி அமைதி, சந்தோஷம். அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை அல்லா கொடுக்க நாடிதான் நமக்கு தரிக்கத்தை கொடுத்தான், சேக கொடுத்தான், மஜ்லிஸை கொடுத்தான், எதிர்ப்பு சகவாசத்துக்குள்ள பாக்கியத்தை கொடுத்தான், வழக்கத்தை கொடுத்தான், அறிவுக்குள்ள உணர்வை கொடுத்தான், கல்வி கொடுத்தான், எல்லாம் அவன் தான் கொடுத்தான். நமக்கு என்ன கொடுத்தான்? எல்லாம் அவன் கொடுத்தான். நமக்கு என்ன இல்லை பாட்டு? இந்த பாட்டு என்ன கேட்டா, சுய உணவு, சுய சிந்தனை, அதை கொண்டு ஒண்ணு நீ அது அல்லா கொடுத்த நோக்கமே அதுக்கு தான். நான் இருக்கிறேங்க இப்ப கொடுத்தான்ல, அவன் இருப்பதை வழங்குறான். நம்ம என்ன வழங்கிட்டு நான் இருக்கிறேன்னு வழங்கிட்டு அவன் போக மாட்டேன். இதுதான் நமக்கு ஒரு பெரிய பலகீனம். அதனால அல்லாவுடைய பெரிய பதில் அல்லா நமக்கு தகுதி செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னும் மேலும் மேலும் வாழான் வழி சொல்லும் போது திணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இறை ஞானம் திணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அல்லா பக்கம் வாப்பா, அல்லா பக்கம் வாப்பான்ட்டு. அப்ப அப்படியே பாக்கி அல்லா நம்ம கொடுத்தோம். நாம் என்ன செய்யறோம்? அதை நாம் பொருள்படுத்தாமல் துணியாலே மூழ்கி கிடக்கிறதுனால அந்த பக்கம் கலப்போம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அல்லா பக்கம் திருப்பேன். அதுக்கு முதல் அடிப்படையான காரணம் என்னன்னா, பாசனம் பார்க்கும். எந்த அளவுக்கு நம்ம செய்யறோமோ கல்வில கவலைகள் வராது. கவலை வந்தாலும் என்ன செய்யும்? திக்ருடைய பறக்கா கவலை வராம நல்லா பாதுகாத்துப்போம். அதே மாதிரி தரிக்கத்துடைய பாடத்துல, ஹக்கீக்கத்துடைய பாடத்துல, மாயவத்துடைய பாடத்துல முன்னேறணும். காலியும் சோதா, சித்திக்கு, நாங்கள் 4 தர்ஜாக்கள். எந்த தர்ஜா நம்ம இருக்கிறோம்? நீ என்ன ஐடி படிச்சீங்களா இல்லையா? பெருமதி படிச்சீங்க, செகண்டரி படிச்சீங்க, டிப்ளமா படிச்சீங்க, டிகிரி படிச்சீங்க. இது தெரியல இல்லையா? சரிக்கத்துல என்ன தெரியுது உங்களுக்கு? என்ன தர்ஜாவில் நீங்க இருக்கிறீங்க? நான் சொல்லல, சர்க்கார் கேட்கறாங்க. தர்ஜா என்ன தர்ஜா நீங்க இருக்குது? காலிகனா, சோதாவா, சித்திக்குன்னா, அன்பியாவா? தெரியல. தெரியாதான் தெரிய போகுது.
தொழுகிறோம். தொழும்பு பூரா துணியாவில் செஞ்சு தொழுவோம். அது அல்லா நம்மோடு இருக்கிறாங்கிற அந்த வழக்கத்தோட தொழுகும் போது அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தான் ராமன். நாங்க நீ பேசுங்க. பாரிக் வசத். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கேட்காமலே முஸ்லிமாக பிறக்க செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறக்க செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் காமிலான ஷஹீதம் பையத்து வாங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கேட்காமலே அருளியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சர்க்கார் அவர்கள் ஞாபகப்படுத்தியது போல தரீக்கத் என்பது புழங்கக்கூடியது ஒன்று. ஒவ்வொருவரும் அன்றாடம் தன்னுடைய செயல்ல தரீக்கத்துடைய ஈடுபாடு எந்த அளவுக்குன்னு சரிபார்த்து கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட பதிலை கொண்டு இன்று ஞாபகம் வந்தது. தொழுகைக்குள்ளேயும் தொழுகைக்கு வெளியே இருந்த நிலைகளிலும். ஏன்னா நம்ம தரீக்கத்துல அந்த ஃபவுண்டேஷன் அது எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஹைதராபாத் சொல்லி ஞாபகப்படுத்தியது போல உம்முல் ஹதீஸாக இருக்கக்கூடிய ஹதீஸ் ஜிப்ரீலில் இருந்து. அங்க கேட்கப்பட்ட கேள்வி ஹைதராபாத் சர்க்கார் ஞாபகப்படுத்தியது போல கேள்வி கேட்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். அக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சானை பத்தி எனக்கு அறிவிங்க யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இஹ்சானு அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, அன் தஅபுதல்லாஹ, அல்லாஹுவை வணங்குவதாகும் என்றுதான் இருக்குதே ஒழிய அல்லாஹ்வை தொழுகுவதாகும் என்று சொல்லப்படவில்லை. அன் சலாத்தகும் என்று சொல்லவில்லை. அன் தஅபுதல்லாஹ, அன் தஸ்லீஹும் தஸ்லஹும் என்று சொல்லப்படவில்லை. அப்ப சலாஹ் ஸ்வாது லா ஹா, சொலாங்கிற வார்த்தைய தமிழாக்கப்பட்டதுதான் தொழுகை. தொழுகை ஹா, தொழுகை நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா தமிழ்ல ஹா கிடையாது. ஆனா காக்கு எனது தமிழாசிரியர் சொல்லிக் கொடுத்தது 3 வகையான உச்சரிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அழுத்தி சொல்லக்கூடிய கா, கொஞ்சம் லேசா சொல்லக்கூடிய கா, தமிழ்ல ஹா இல்லாததுனால கா தான் தமிழுக்கு ஹா. ஆனா தொழுகைன்னு சொன்னாலும் அது சரியா பார்க்கும் பொழுது அது சொலாஹ் தான். ஏன்னா சொலாஹ் அப்படி என்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். தீனுல் இஸ்லாம்ல மட்டும்தான் பிரேயரை காட்டி இன்னொன்று ஒன்று என்று இருக்கின்றது, அது தொழுகை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், முஸ்லிம்கள் 5 வேளை தான் தொழுறாங்க, ஒரு தடவை பிரேயர் பண்றாங்க, நாங்க தினசரி பல தடவை ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் சொல்றாங்க. ஆனா அவங்க பிரேயருக்குன்னு அர்த்தம், அவங்க சொல்ற பிரேயர் துவா. அந்த துவாவும் நம்மளும் எவ்வளவு தங்கணும் பண்றோம். வீட்டுக்குள்ள உள்ள வரும்போது, வெளியே போகும்போது, கழிவறைக்கு நுழையும் பொழுது, வெளியே வரும்போது, தூங்குக்கு முன், தூங்குறதுக்கு பின், சாப்பிட்ட பிறகு, சாப்பிட்டிருப்பது முன், ஆடை அணிவதற்கு முன் பின், எத்தனையோ துவாக்கள் இருக்கின்றன. அதைத்தான் அவர்கள் பிரேயர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாறாக தொழுகை என்பது another set of prayers. இந்த தொழுகைக்கு தமிழ்ல வார்த்தையும் இல்லாத காரணத்தினால்தான் தமிழர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகு உண்டான ஒரே ஒரு புதிய சொல் தொழுகை. ஏன்னா இந்த தொழுகையை, இந்த வார்த்தையை பிற மதத்தினர் பயன்படுத்த மாட்டார்கள். எந்த ஒரு இந்துவும் நான் ராமனை தொழுவ போறேன்னு சொல்றதே கிடையாது. ஏன்னா ராமனுக்கு தொழுவ முடியாது. தொழுகைங்கிறது பிரத்யேகமாக முஸ்லிம்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு விஷயம். அதனாலதான் அந்த தமிழ் கூட வார்த்தை கூட இந்த தமிழ் முஸ்லிம்லயே அடங்கி விட்டது. ஆனால் இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அன் தஅபுதல்லாஹ தான் சொன்னார்கள் ஒழிய அன் தஸ்லஹா என்று சொல்லப்படவில்லை. தொழுகைக்கு மட்டும் இந்த இஹ்சான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கவில்லை. அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போலவே அவனுக்கு இபாதத் செய்வதாகும். அதுதான் இஹ்சான். ஃபஇல்லம்,
தகுன் தரா, உங்களால் பார்க்க முடிய இயலவில்லை என்றால், ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு, நிச்சயமாக அவன் யராக், உன்னை இல்லடா உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நியத்தில் இருக்க வேண்டும். என்ற நியத்தில் இருக்க வேண்டும் என்ற சொல் ஹதீஸ்ல இல்ல. ஆனா அது புரிந்து கொள்ளப்பட வேண்டியது. ஏன்னா அரபி மொழியில அப்படிதான் பேசுவாங்க. முழுசா எதுவுமே சொல்லப்படாது. உதாரணம், ஆஹ் என்னிடம் பை இருக்கின்றது, இருக்கின்றதுன்னா இருக்கின்றது அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி அரபில புழங்கப்படாது. அதனாலதான் இருக்கின்றதுக்கு அரபில வார்த்தை யூஜத், இருக்கின்றது, இருந்தது. அந்த உஜூதுங்கிற வார்த்தை அடிக்கடி ஒரு வாக்கியத்துல வராது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த தன்னைத்தானே சலவியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வஹாபிகள் சொல்லுவாங்க, அந்த உஜூதுங்கிற வார்த்தை இல்லையே, உஜூதுங்கிற வார்த்தை இல்லையே, நீங்க எங்கேருந்து உஜூதுக்கு வார்த்தை எடுத்துக்கொண்டு வந்தீங்க? உஜூதுங்கிற வார்த்தை மறைவாக இருக்கின்றது ஒழிய அது இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம அடிக்கடி உஜூது சிஃபாத் ஃபேல் மெலுக்க சொல்லும் பொழுது சிஃபாத்துங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தலாம், ஃபேலுங்கிற வார்த்தை எல்லாம் படுத்திருக்கலாம், மாலிக்குங்கிற வார்த்தையிலும் மெலுக்கு வந்திருக்குது. உஜூங்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லையேன்னா உஜுங்கிற வார்த்தை முழுக்க அது உஜூல தான் இருக்கு. அது வாய் விட்டு சொல்லப்பட தேவையில்லை. தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, மாறாக அது உஜூதுங்கிற வார்த்தை இல்லைங்கிறா சொல்ல முடியாது. இருக்கிறது எதுக்கு ஒரு வார்த்தை வாயால கொண்டு வரணுங்கிறது அந்த கான்செப்ட். நமக்கு ஏன் உஜூதுங்கிற வார்த்தை ஷேகுமார்கள் கொண்டு வந்தார்கள் என்றால், இந்த உஜூது சிஃபாத்து ஃபேலு மெல்கை கொண்டுதான் அல்லாவை அறிய முடியும் என்று சூஃபியாக்களுடைய வழிமுறையை அவர்கள் எடுத்து காட்டினார்கள். இந்த வழிமுறையை சஹாபாக்கள் பின்பற்றினார்கள், பண்ணினார்கள், செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய வார்த்தை வடிவமாக அதை செய்யவில்லை. நம்ம ஒவ்வொன்றா ஷேகுமார்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன்னா அது நமது பலவீனமாக இருக்கின்றது. நமது காலகட்டத்துல இன்னைக்கு தரீக்கத்தின் ஒரு அமைப்பு இல்லைன்னா நமது ஈமான்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்கும். ஆரம்பத்துல கேட்பாங்க, தரீக்கத்துங்கிற ஒண்ணு விஷயம் இல்லையே. ஏன் இல்லைன்னா எல்லாரும் தரீக்கத்துல தான் இருந்தாங்க. அதனாலதான் தரீக்கத்துன்னு ஒண்ணு தனியா ஒண்ணு இல்லை. எல்லாரும் தசவுல தான் இருந்தாங்க, எல்லாரும் உஜூதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் தனிப்பட்ட ஒரு 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 வேர்டாக இல்ல, மாறாக அந்த கலையே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் கலையே இல்லைன்னு சொல்ல முடியாது? இதுதான் அந்த ப்ரூஃப். அல்லாவை பார்ப்பதை போல் அல்லாஹ் பார்க்கிற மாதிரியா இருக்கான். ஆனால் அல்லாஹ் குரான்ல சொல்றான், பைனமா துவல்லு உம்மா வஜஹுல்லா, நீ எங்க திரும்பினாலும் என்னுடைய முகம்தான் இருக்கின்றது அல்லாஹ் சொல்றான். அப்படி இருக்க இந்த ஹதீஸ் அந்த குரானுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கின்றது. எந்த வகையில இருக்கின்றது? அல்லாஹ் தன்னை காட்டிக்கொண்டே இருக்கின்றான். நமது வேலையெல்லாம் அல்லாவை பார்ப்பதுதான். அவ்வாறு பார்ப்பதுதான் அவனுக்கு செய்யக்கூடிய இபாதத் ஆகும். அதுதான் இஹ்சானுடைய சம்மரி ஸ்டேட்மெண்ட். அப்படி உங்களால் பார்க்க இயலவில்லை என்றால், ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் அந்த சாராயத்தை கொடுக்கிறது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்ஜாத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான்னா, ஏன் அவன் ஏற்படுத்தி இருக்கின்றான்? அதுவும் ஒரு ரஹமத்து தான். இப்ப ஒரு வகுப்புல ஒரே ஒரு ஆசிரியர் 40 பேர் படிக்கிறாங்க. ஆனா 2 பேருக்கு மட்டும் தான் டாக்டர் ஆகிறாங்க. ஏன்? அந்த 38 பேரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு டாக்டர் ஆக்க முடியுமா? முடியும். அப்ப நாளை பின்ன யாரும் இன்ஜினியரா இருக்க மாட்டாங்க. அப்புறம் வீடு எங்க போய் தங்குறது? டாக்டர்லாம் எங்க போய் தங்குவாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் எந்த ஒரு குறையுமே வைப்பது கிடையாது. அல்லாஹ்வின் பார்வையில் ஒருவர் கட்டுமான பணியில் இருந்தாலும் சரி, ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, ஒரு ஆலிமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் பார்வையில் எல்லாம் ஒன்றுதான். வித்தியாசம் எதுல ஏற்படுகின்றது? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகின்றது தக்வால தான் மாற்றம் இருக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. அந்த தக்வாவை ஏற்படுத்துவதற்காகத்தான் சேகுமார்கள் நமக்கு ஷரீத்துடைய தக்குவா, தரிக்கத்துடைய தக்குவா, ஹக்கீக்கத்துடைய மாரிஃபத்து தக்குவா, தௌஹீதுடைய தக்குவா, ஒவ்வொரு தக்குவாவையும் விளக்கி கொண்டு சேர்க்கின்றார்கள். அதனை விளக்குவதற்காகத்தான் இந்த ஜாத்து சிஃபத் ஆஃபாலுடைய பாடம். ஒருத்தருடைய டீலிங்ஸ்லாம் அன்றாடம் அவருடைய ஜசதிலேயே இருந்திருக்கின்றது, அவருடைய உடல்படியே இருந்திருக்கின்றது. அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே தனது கல்வை போன கல்புக்கு அவருக்கு எந்த தொடர்புமே இல்லை. சும்மா ஏனோதானும் சாப்பிட்டாரு, சும்மா ஏதோனாலும் குனிஞ்சு எழுந்தாரு, சும்மா ஏனோதானும் தொழுதாரு. அவருடைய தரிஜாத்துல அந்த உடலுடைய லெவல்லயே இருக்கும். சர்க்கார்மார்கள் என்ன சொல்கின்றார்கள்? உங்களோட கூவத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா இது திக்ரே ஃபேலியாக இருக்கின்றது. திக்ரே ஃபேலி செய்யக்கூடிய ஒரு நம்முடைய இருக்கக்கூடிய ஒரு அங்கம் நம்ம படுத்துகின்றார்கள். சொல்லிக் கொடுக்கலன்னா இப்படி ஒரு திக்ரே இருக்கின்றதே நமக்கு தெரியாம போயிடும். சரி, இப்படி ஒரு திக்ர் இருக்கின்ற என்ன ஆதாரம்? குர்ஆன் தான் ஆதாரம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், என்னோட அடியார்கள் நின்ற நிலையிலும் என்னை திக்ர் செய்வார்கள், அமர்ந்த நிலையிலும் என்னை திக்ர் செய்வார்கள், படுத்த நிலையிலும் என்னை திக்ர் செய்வார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். அப்படி இருக்கும்பொழுது திக்ர் என்பதும்
ஊமையாக பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வெளி வெளிரங்க வெளி வெளி வெளிரங்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிற்குதல், அமருதல், உட்காருதல், படுத்தல் அப்படின்னு சொன்னாலும் அந்த திக்கர்லயே சூஃபியாக்கள் எப்படி விவரம் வைப்பார்கள் என்றால், படுத்த நிலைன்னா ஒருத்தர் ஒருத்தர் அவர் படுத்துறாருன்னா அவரோட தூக்கத்துல போகும்பொழுது அவருக்கு உடலை கூட அவர் உணர மாட்டார். அவருடைய கல்பே போச்சு. மறந்த நிலைதான். சிறு மவுத்துன்னே அதுக்கு பேர் இருக்குல்ல. அப்படி இருக்கும் பொழுது அவர் திக்ர் செய்வாரு. ஆனா செய்யறது கூட அவரு தெரியாம தான் இருப்பாரு. அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். உதாரணம், நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். குர்ஆன் ஓதுதலே அப்படிதான் இருக்கு. குர்ஆன் ஓதுவேன். எனக்கு அர்த்தம் தெரியாது. ஆனாலும் அந்த ஓதுதல் மட்டும் தான் இருக்கும். அந்த அந்த குர்ஆன் ஓதுல ஒரு பேச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10 சிந்தனை எனக்கு வந்துரும். 10 சிந்தனை வந்தாலும் நான் குர்ஆன் தரித்தீவா ஓதுவேன். அந்த மாதிரி. இன்னொரு நிலை இருக்கின்றது. அ அமர்ந்த நிலை. அமர்ந்த நிலை என்றால் ஓரளவுக்கு துனியாவுடைய சிந்தனை இருக்கும். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய திக்ரும் செய்யலாம். இன்னொரு நிலை முழுக்க முழுக்க துனியாவோட சிந்தனையே இருக்காது. முழுக்க முழுக்க அவர் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே தான் இருப்பார். அதாவது திக்ர்லயும் வெவ்வேறு ரகங்கள் இருக்கின்றன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துக்காட்டு இருக்கின்றார். அப்படி இருக்க நமது ஷேகுமார்கள் எதை முன்வைக்கிறாங்கன்னா, ஹைதராபாத் சர்க்கார் சொல்லி ஞாபகப்படுத்துறது, மலக்குமார்களை காட்டிலும் மனித குலம் சிறந்ததாக இருக்கின்றது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அல்லாஹ்வை அறியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சலாஹியத்தை இன்சான்களுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கான். அந்த சலாஹியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு மலக்குமார்கள் கொடுக்கவில்லை. ஆனாலும் மலக்குமார்கள் சதாவும் திக்ரிலே இருக்கின்றார்கள். அந்த திக்ரிலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு ஃபாஸ ஜாரியாக தொடர்படியாக செய்ய சொல்லி ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. நீங்க முதல்ல சர்க்கார் சொல்றாங்க, நாமெல்லாம் ஆசைப்படுறோம். திக்ர ஃபைலின் செய்ய ஆசைப்படுறோம். ஆனா திக்ர ஃபைலிஸ் செய்யணும்னா முதல்ல அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஃபாஸ சதாவும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதன் பிறகுதான் அதை பத்தி செய்யறதுக்கே சாத்தியமாகும்னு சர்க்கார் ஞாபகப்படுத்திட்டு போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அடிக்கடி ஃபாஸ ஞாபகப்படுத்திட்டே இருக்கான். அடிக்கடி நமது சர்க்காரும் உட்காரும் இடமெல்லாம் அல்லாஹு அல்லாஹ்ங்கறாங்க. அது கூட நமக்கு ஃபாஸ கூட ஞாபகமா தான் இருக்கின்றது. சில நேரத்துல வேலையில ஒரு சத்தம் ஏற்படும். உதாரணமாக நீங்க இன்ஜினியர்ல இருந்தீங்கன்னா, தட்டுற சத்தம் ஏற்படும். அந்த தட்டுற சத்தம் ஏற்படும்போது திடீர்னு நம்ம வீட்ல தட்டுற சத்தம் மாரி கேட்கிற மாரி இருக்கும். ஆனா வீட்ல யாரும் தட்டல. ஆனா அந்த சத்தத்தை கேட்டு நம்ம வீட்லயும் யாரும் தட்டுற மாரி ஒரு சத்தம் வரும். ஏன்னா அந்த சத்தத்தை நம்ம கல்பு அப்படியே ஒட்டிக்கிச்சு. அந்த சத்தம் இல்லைன்னா கூட அந்த சத்தத்தை நம்ம கல்பு உற்பத்தி செய்து நம்ம கேட்டது போல் உண்டாக்கும். நம்ம எப்படி இருக்கணும்னா, நமது சர்க்காருடைய கல்புல அப்படியே ரொம்ப நெருங்கிடணும். சர்க்கார் நம்ம கூட இல்லைன்னா கூட, உடல் அளவுல இல்லைன்னா கூட, சர்க்கார் செய்யக்கூடிய திக்ர் நம்மளையும் வரையப்படும். ஏன்னா ஒன்றுமே இல்லாத சும்மா தட்டுற சத்தம் நம்ம கல்புல கேக்குதுன்னா, சர்க்காருடைய திக்ர் எப்படி நம்ம கல்புல கேட்காம இருக்கும்? நிச்சயமாக கேட்கும். அதனாலதான் சர்க்கார் அடிக்கடி அல்லாஹு அல்லாஹ் சொல்லுவாங்களே, அதனை நமக்கு அப்படியே அதையே அந்த சவுண்டோட சேர்த்து நம்முடைய கல்போட திக்ரா ஆக்கிடணும். ஏன்னா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வச்சிருக்கானா, அல்லாஹ் சொல்றான், எனது வலிமார்களுக்கு நீங்க போர் தொடுத்தீங்கன்னா நான் உங்கள் மீது போர் தொடுக்குங்கிறான். அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்போசிட்டா நம்ம விளங்கிக்கலாம். நாம் வலிமார்களை நேசித்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான். அது இப்ப ரொம்ப பெரிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கருணை பார்வை நம்ம மீது பட வேண்டும் என்றால் முதலில் ஷேகுமார்களுடைய கண் பார்வை படமெடுத்து நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா சர்க்கார்மார்கள் எப்பொழுதும் நமக்கு அன்னக தராங்கிற பாடத்தை சொல்லிக் கொடுத்துக்கின்றார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக அந்த பாடத்திலே லயித்து போயினதாக இருப்பார்கள். ஏன்னா அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த பாடத்தை ஒன்றுமே தெரியாது. என்னை போன்ற மக்களுக்கும் அந்த பாடத்தை உட்கார்ந்து செய்து விட்டார்கள் என்றால் அவருடைய நூறு எந்த அளவுக்கு பிரகாசமாக இருந்திருக்கும். நமக்கு அந்த மொழியும் தெரியாது, அந்த அர்த்தமும் தெரியாது. தரிக்கத்துங்கிற ஒன்று தரிக்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று இருக்கின்றது நமக்கு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அல்லாஹ்வுடைய அந்த திக்ரை செய்யக்கூடிய ஒருத்தராக ஆக்கிவிட்டான் என்றால் அது எங்கிருந்து வந்தது என்றால் அந்த சர்க்காருடைய நூர் நம் மீது வீச நாமளும் அது போன்று அந்த பிரகாசத்திலே இருக்கின்றோம். அதனுடைய பிரகாசத்துடைய பிரதிபலன் தான் நாம் செய்யும் அல்லாஹு அல்லாஹ், நாம் செய்யும் திக்ர ஃபைலி எல்லாவற்றுமே. அதனால்தான் ஒவ்வொரு முரிதிகளுக்கும் சொல்லக்கூடப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் பேசிக்கான பாடம் தஸ்கியத்து நஃப்ஸ் இருந்தாலும் தஸ்கியத்து நஃப்ஸ் எங்க போய் சேருது? தானாக எப்படி சேருது? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கஷ்டமா இருக்கு. தஸ்கியத்து நஃப்ஸ் தொழுகையில இருக்கும் போது, இன்னைக்கு ஜுஹர் தொழுகை, ஜுஹர் தொழுகையில கூட நான் என்னைக்கே தொழுகையிலே நான் என்ன கேட்டுக்கிறேன், சர்க்கார் ஆசைப்பட்டி மாதிரியா நீ தொழுதுட்டு இருக்க? நான் என்ன கேட்டுக்கிறேன். ஏன்னா
திரும்ப திரும்ப எங்கெங்கயோ போகுது சிந்தனைகள். 10 வருஷம், எத்தனை வருஷம், 10, 20 வருஷம் தொழுதுட்டு இருக்கோம், 15 வருஷமா தொழுதுட்டு இருக்கோம். ஆனால் இதையே ஒரு வேலையாக இருந்தால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது. நான் வந்து ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல ஒரு 4 வருஷம் 4 தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒரு புது ஏஐ மாடியூல் வந்திருக்கு. அதையும் நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஐ வந்திருக்குது. மெஷின் ஏஐ வந்துகிட்டு ஒவ்வொன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா தொழுகையில எந்த மாற்றமே இல்லன்னா, அது ஒரு பெரிய பலவீனம் தானே. அப்படின்னா நான் வந்து முழுமதியாக இன்னும் நான் தொழுகையை வந்து ஒரு காதலாக பார்க்கவில்லை. இன்னும் கடமையா தான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் டக்குன்னு முடிச்சுட்டு போய் எஸ்கேப் ஆக பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஒரு நிலையில இருக்கும் பொழுது, அ நாம் அடிக்கடி நான் சொல்கின்றேன். நான் என்ன செய்றேன்னா, சர்க்கார் எப்படி தொழுவாங்க அப்படின்னு நான் நினைச்சு அந்த மாரி தான் தொழுவுறது. அ ஏன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன எதிர்க்கும் பொழுது, எத்தனையோ மக்கள், எத்தனையோ அ மந்திரவாதிகள் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக வந்தார்கள். அ அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆடை இருந்தது. அவர்களுக்கெல்லாம் போட்டுக்கணும் ஒரு செட் ஆஃப் குளோத்ஸ் இருந்துச்சு. அந்த ஆடைய வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் போட மாட்டேன். இது ஷிர்க்குடைய ஆடைன்னு சொன்னாங்க. அதனால அந்த மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்க என்றால், மூசா நபி அவர்கள் அந்த யூத ட்ரெஸ்ஸ போட்டிருந்தாங்க. அந்த லினன் கிளாத்ஸ், லினன் தமிழ்ல என்ன? காட்டன். காட்டன். அந்த காட்டன் துணிய போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாரும் போட்டுட்டாங்க. அதுக்காக மூசா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மந்திரத்தை பண்ணி முடித்த பிறகு, அவர்களுக்கெல்லாம் தெரிந்து போயிற்று நிச்சயமாக இது ஹக்கிலே வந்தது என்று எல்லாரும் ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்ட அத்தனை மந்திரவாதிகளின் கையையும் காலையும் ஃபிரௌன் வெட்டினான். அதற்கு விளக்கம் தரப்படுகின்றது. மூசா நபியை எதிர்த்து வந்த காரணத்தினால் துணிந்து வந்தார்கள் அல்லவா? அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு கையும் காலையும் வெட்டினான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அணிந்த அந்த ஆடையை அணிந்தார்கள் பார்த்தார்களா? அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு அவர்களுக்கு ஈமான கொடுத்தான்னு சொன்னாங்க. சும்மா சும்மா ஆடை அணிந்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு ஈமான கொடுத்திருக்கான். நம்ம ஷேக அவ்வளவு நேசிக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு ஷேக கொடுப்பான். அந்த ஒரு யக்கீன்ல தான் எல்லாமே ஒரு யக்கீன் பேசிஸ்ல தான் இருக்கின்றது. எ இந்த இந்த ஒரு விஷயம், இந்த தரிக்கத்துங்கிற விஷயம் ரொம்ப பெரிய ஒரு யக்கீன் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. ரொம்ப காதல் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. இந்த ஒரு விஷயத்த வற்புறுத்தினால் ஓரளவுக்கு தான் வற்புறுத்த முடியும். அதுக்கப்புறம் தானே தன்னுடைய சேயை எப்படி காதலிக்கணும்னு தான் கத்துக்கொள்ளணும். ஏன்னா என்னுடைய காதல் வேற மாரி இருக்கும். உங்களுடைய காதல் வேற மாரி இருக்கும். ஒவ்வொருக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கும். உதாரணமாக நான் வலது பக்கம் 1 கிலோ தூக்குறேன். இடது பக்கம் 1 கிலோ தூக்குறேன். என்ன கேட்டா நான் பேலன்ஸா இருக்கேன்னா, ஆமா பேலன்ஸா இருக்கேன். ஆனா சர்க்கார்மார்கள் ஒரு பக்கம் 10,000 கிலோ தூக்குவாங்க. இன்னொரு பக்கம் 10,000 கிலோ தூக்குவாங்க. அவங்களும் பேலன்ஸ்ல இருக்காங்க. ஆமா அவங்களும் பேலன்ஸ்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய பேலன்ஸ் வேற, என்னுடைய பேலன்ஸ் வேற. நான் அவங்களும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. நான் அவர்கள் மீது வைத்திருக்க காதலை காட்டிலும், அவர்கள் நம் மீது வைத்திருக்க காதல் தான் ஆக தூய்மையானது. ஏன்னா அடிக்கடி நான் என்னைய கேட்டுக்குவேன். என்னைய நான் கேட்டுக்குவேன். என்னுடைய சர்க்கார் மீது வைத்திருக்க காதல் எந்த அளவுக்கு இருக்கு? சில சில நேரத்துல வந்து ஒரு காரணத்துக்காக சர்க்கார காதலிக்கிறேன்னா கூட நான் என்ன கேட்டுக்குவேன். ஆனா நிச்சயமாக நமது சர்க்கார் அவர்கள் எந்த ஒரு காரணமே இல்லாமல் நம்மை காதலிக்கின்றார்கள். காரணம் என்ன? சர்க்கார் காரணம் என்ன என்றால், அவர்கள் நம் மீது நம்மோடு இருக்கக்கூடிய ஹக்கை தான் அவர்கள் காதலிக்கின்றார்கள். அதனுடைய பிரதிபலன் தான் நம்முடைய வளர்ச்சி எல்லாமே. இன்றைக்கு நாம் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு காரணமே, நமது சர்க்காருடைய பார்வை நம் மீது படுவதன் காரணமாகத்தான். இன்ஷா அல்லாஹ் நமது ஆயுள் முழுக்க நமது நமது சந்ததிகள் அனைவரும் நமது சர்க்காருடைய பார்வையிலே இருந்த வண்ணம் இருப்போமாக. ஆஃபிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்மான், صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وسلم عليك اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وسلم عليك اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மள முஸ்லீமா பிறக்க வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உம்மத்துல வர வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த நபியையும் அல்லாஹ்வையும் எப்படி விளங்கணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு காட்டுறதுக்கு ஒரு காமிலான ஷேக் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். தரிக்கத்து வர்றதுக்கு முன்னாடி எப்படியோ வழங்கிட்டு இருந்தோம். தரிக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி விளங்கணும்னு சர்க்கார் நம்மளுக்கு காட்டி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க.
தரிக்கத்து வந்து இப்போ ரவுஃப் மோலா கூட சொன்னாங்க, இப்பதான் அந்த பேரு தரிக்கத்துங்கிற பேரு வந்து மக்களுக்கு இடையில புதுசா இருக்கு, புது வார்த்தையா இருக்கு. இது என்ன தரிக்கத் அப்படின்னு. இப்ப அந்த காலத்துல எல்லாம் அது வந்து ஒரு புது வார்த்தையே கிடையாது. அதுதான் அதுதான் வாழ்க்கை முறையே. அது வந்து நார்மல். ஆட்டோமன் எம்பையர் காலத்துல, அவங்க காலத்துல எல்லாம் இதுதான் நார்மல். நார்மல் டே இப்படிதான் இருக்கும். இப்படி மஜ்லிஸா தான் இருக்கும். ஷேக் முன்னாடி உட்கார்ந்து பாடம் கற்பிக்கிறதும் விளங்குறதும் இது வந்து நார்மல். ஆனா இப்போ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச். என்ன தரிக்கத்துன்னு சொல்றாங்க. ஏன்னா ரசூல்லா சொல்றாங்க, ஒரு காலம் வரும் ஈமான தாங்கி பிடிக்கிறது வந்து கையில ஒரு நெருப்பு கண்டத்தை கையில வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாம் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நேரத்துல அல்லாவா பொறுக்கி எடுத்து நம்மளுக்கு ஒரு ஷேக கையில கொடுத்து நம்மளை இங்க உட்கார வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். தரீக்கத்து வந்து வழிமார்கள் சொல்றாங்க, ஒரு இது வந்து ஒரு இங்கிலீஷ்ல சொன்ன ஒரு ரிட்ரீட். அதாவது சும்மா வந்து மனசு சரியில்லை வந்து உட்கார்ந்துட்டு போறேன், இங்க வந்துட்டு ஓகே இப்ப மனசு சரியாயிடுச்சு, கொஞ்சம் கவலையா இருந்துச்சு அதனால வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு போறேன், அப்படி கிடையாது தரிக்கத். இது வந்து பட்டறை, ஒர்க் ஷாப். அதாவது அடி வாங்குற இடம். பட்டறைன்னா அப்படிதான் இருக்கும், அழுக்கா குப்பையா. அப்படிதான் நம்மளோட நஃப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற நஃப்ஸ் இங்க வந்து நம்மளை பத்தி நாமளே நமக்கு சர்க்கார் காட்டி கொடுக்குறாங்க. நீ யாரு, நீ எப்படி இருக்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பட்டறையில அடி வாங்கி 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 தான் தெளிவு பெற முடியும். சர்க்கார் கடைக்கு போயிருந்தேன். அப்போ சர்க்கார் ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னாங்க. அந்த புத்தகம் வந்து இப்னு அத்தாவுல்லா சிக்கந்தரி ரஹ்மத்துல்லா அலை அவங்க எழுதின ஒரு புக்கு, ஹிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக். அதை கொடுத்து படிக்க சொன்னாங்க. சுலூக் பாதையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு முரீதுகளும் கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு ஒரு புத்தகம். இது வந்து ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகம். சூஃபிசம்ல இருக்கிறவங்க அவங்க இது மத்தியில இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு புத்தகம். அதை கொடுத்து படிக்க சொன்னாங்க. அதுல ஆரம்பத்துல சுலூக் பாதையில் இருக்கக்கூடியவரே என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது இயற்கையே, அது நடக்கக்கூடியதுதான். அதை மாத்தணும்னு நினைக்காத. இல்ல நீ ஒரு 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 அமல் செஞ்சுட்ட, ஒரு நல்லது செஞ்சுட்ட, அதனால எனக்கு அது மாறணும் அப்படின்னும் அதை நினைக்காத. சுலூக் பாதையில இருக்கக்கூடியவங்க என்னோட அமலை கொண்டுதான் எனக்கு இது நடந்தது, இல்ல என்னோட தவற கொண்டுதான் இது நடந்ததுன்னு நினைக்கவே கூடாதான். அப்படின்னா உன்னோட அமல் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்க. அததான் ஷேஹ்மார்கள் ஃபர்ஸ்ட் அதை உடைக்கிறாங்க. அமல்கள் மேல நம்பிக்கை வைக்கிறத உடைக்கிறாங்க. இப்னு அத்தாவுல்லா சிக்கந்தர் ரஹ்மத்துல்லா அவங்க 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 வந்து அவங்களோட ஷேக பார்க்க போயிருக்காங்க. அப்போ
அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, அவங்க ஷேக் வந்து அஹ்மத் அல் முர்சி, அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அப்போ அவங்க ஷேக் சொல்றாங்க, ஒரு மனிதன் 4 நிலைகள்ல தான் இருப்பான், 5வதா ஒண்ணு கிடையாது. ஃபர்ஸ்ட் பிளெஸிங், 2வது ட்ரிபுலேஷன், 3வது ஒபீடியன்ஸ், 4வதாக டிசோபீடியன்ஸ். ஸோ முதல் நிலையில பிளெஸிங், அந்த நிலையில இருக்கும்போது பி கிரேட்ஃபுல், நன்றியோட இரு. ட்ரிபுலேஷன், கஷ்டம் வந்துருச்சா பொறுமையா இரு. ஒபீடியன்ஸ், ஒபீடியண்டா இருக்கீன்னா அடிமை, ஒபீடியண்டா இருந்தீன்னா அது வந்து அல்லாஹ் உனக்கு செய்த ரஹ்மத், அது ஒரு பிளெஸிங். டிஸ்ஒபீடியண்டா இருந்தீன்னா பாவ மன்னிப்பு கேளு. இதுதான் மனிதனோட 4 நிலைகள். இந்த 4 நிலையில தான் ஒரு மனுஷன் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் சொல்றாங்க. இந்த ஒரு விளக்கத்தை தான் கேட்டாங்க, போயிட்டு திருப்பி வந்தாங்க. அப்போ அவங்க ஷேக் கேட்டாங்க, எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு. இப்போ அவங்க சொன்னாங்களாம், கஷ்டம்னா என்னன்னே தெரில அப்படின்ட்டாங்க. கஷ்டமா அப்படின்னு ஒண்ணு இருக்கா, அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரில அப்படின்னாங்களாம். சுப்ஹானல்லாஹ். இப்போ அவங்க ஷேகுடைய வார்த்தைய ஷேக் எப்படி மாத்தி விட்டாங்க அவங்களோட கல்பை. அப்போ அவங்க சொல்றாங்க, ஷேகோட மனசுல நீங்க இருக்கணும்னா எப்படி இருக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களோட மனசுல நீங்க எவ்வளவு தூரத்துக்கு, உங்களோட கல்வில நீங்க எவ்வளவு தூரத்துக்கு உங்க ஷேக நீங்க வச்சிருக்கீங்களோ அதே டிகிரி, அதே அளவுக்கு ஷேக் உங்களை நினைக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ அவங்க கல்வில நம்ம ஷேக எவ்வளவு தூரத்துக்கு, எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அவங்கள எவ்வளவு மனசுல வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஷேக் நம்மள கவனிக்கிறாங்க. அப்போ அது நம்ம முயற்சி. அல்ஹம்துலில்லாஹ். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد. அதே மாதிரி அவுலியாக்கள் சொல்றாங்க, எங்க எங்க கேட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த உலகத்துல பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கா, மதீனா, அப்புறம் மஸ்ஜித் அல் அக்ஸா, அதுக்கு அவங்க ஒப்பிடுறாங்க. மஸ்ஜித் அல் அக்ஸா வந்து உன்னோட ஷேக், மதீனாங்கிறது ரசூலுல்லாஹ், மக்காங்கிறது அல்லாஹ். இந்த 3 கூட இருந்தா நீ பாதுகாக்கப்பட்டவன், அப்படி ஒப்பிடுறாங்க. அதனால ஷேகை எவ்வளவு தூரம் நம்ம கல்புல வச்சுக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு ரசூலுல்லாஹ்வை கல்புல வச்சுக்கிறோம், அவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ்வை கல்புல வச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு இருந்தா அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். ஆமீன். சர்க்காருக்கு நீண்ட ஆயுளும் ஆஃபியத்தும் சலாமத்தும் அல்லாஹ் கொடுப்பானாங்க. மேலும் முரீதுமார்கள் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆயுளும் சலாமத்தும் ஆஃபியத்தும் சலாமத்தும் அல்லாஹ் கொடுப்பானாங்க. மேலும் சர்க்கார் எப்படி ஆசைப்படுறாங்களோ அப்படிப்பட்ட முரீதுகளாக நாம இருந்து விளங்குவோமாக. ஆமீன் ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Bismillahirrahmanirrahim. Sound over. Sound over. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Allahumma salli ala sayyidina. Allahumma salli ala sayyidina Muhammad. إن الله وملائكته يصلون على الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم என்ன முக்கியம் கேட்டா, சில பேருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய வந்து ஊர்ல பாத்துக்கலாம். என் தேவை தான் போவேன், வேற யாரும் போக மாட்டேன். எண்ணங்கள் வரும். நல்லா இன்னொரு நாள் போகும். என்ன வரணும்னா இந்த சூழத்துல எனக்கு இழுமை கொடுப்பதற்காக சேகுடைய சூழத்துல கையசா இருக்கிறாங்க. சேகுடைய பைதான் மதேசால இருக்கிறாங்க. சேகுடைய பைதான் மயூசால இருக்கிறாங்க என்று விளங்கி உட்கார்ந்து. அதனால ஏன் சேவை கொஞ்சம் தான் நான் போவேன், இன்னும் போக மாட்டேன் என்ற எண்ணங்கள் இருக்கு. ரொம்ப மாட்டம். ரொம்ப பேர் ஊர் நிறைய செய்யறாங்க. இங்கேயும் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னா அதை மாத்திக்குங்க. இது வந்து சிறுசில பாடம். அல்லாவுடைய பதில், அல்லாவை பற்றி கூட வளர்க்கக்கூடிய பாடம். அதனால வித்தியாசம் கிடையாது. அதாவது என்னுடைய இந்த மயூஷா மூலியமாக என்னுடைய சேவையுடைய பயிர் தான் கிடைக்குது. அந்த நீத்துல உட்கார்ந்தா எல்லாமே பறக்கம். சேர்த்து கொண்டார். நிறைய விஷயங்கள் உணர்வு பூர்வமாக பேசப்பட்டு இந்தியாவுனால நம்முடைய எல்லாம் பாதிக்கப்படுது. ஒரு வருத்தமான ஒரு செய்தியை எடுத்து வச்சுட்டாங்க. அல்லது இந்த மாதிரி அர்த்தத்துல அல்லாஹுத்தால கோடான கோடி மக்களுக்கு மத்தியில, கோடான கோடி விஷயங்களுக்கு மத்தியில அல்லாஹுத்தால நம்மளை தேர்ந்தெடுத்து சொல்லி ஆதி ஏற்பாடு. ஆதினா என்ன சொல்லணும்? டைம்லெஸ், டைமே இல்லாம. ஏன் நம்மளை தேர்ந்தெடுத்தான்னு நம்மளுக்கு நீங்க ஆலிமா இருக்கலாம், இல்லது அலிபேர் இருக்கலாம். விஷயத்துல விதமான புகழ்வர்களாக இன்று வரை ஆக அதிகமாக எழுதப்பட்டு பேசப்பட்டு எப்படி இருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும். ஏன் ஒரு கருத்தை சொல்றேன்னா, அப்படி உட்கார்ந்தாங்கிறதுக்கே தப்சீல் நிறைய திருப்பினாங்க. தப்பு வரல. அப்படி ஆட்டினாங்க, ஏன் ஆட்டினாங்க, எதுக்கு ஆட்டினாங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதிக்கிட்டாங்க. நம்ம வரலாற்று யாரும் சொல்லணும். ஏன்னா அப்படி எதுக்காக வேண்டிய அவங்க அல்லாஹு தாலா அவர்களே நேசித்து, அல்லாஹு தாலா நேசிக்கிறத மகபூபா இருக்காரு, மகபத்துக்குரியவர்களா இருக்கு. இவங்க எவ்வளவு பிரிய வச்சிருக்காங்க, ரசூல் எவ்வளவு பிரிய வச்சிருக்காங்க, அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு பிரிய வச்சிருக்காங்க. அந்த பிரியத்தை தான் நம்ம வச்சிருக்கோம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம அந்த அளவுக்கு நேசிக்கிறோம்னா நம்மளோட பேச்சு சல்மான் ருஷ்டி தவறுதலாக ஒரு ஸ்லைட் எழுதப்பட்டத ஆயத்துல்லா கொமேனி இருக்க விட்டார். அல்லாஹ்வை பத்தி என்ன வேணும்னு சொல்லி அவன் பார்த்துருக்கோம். ரசூலை பத்தி இன்னைக்கு அவங்க யாருக்கு அலிநாயகத்திலேயே முகபத்துன்றது
இளைநாயகத்துடைய முகபத்து நம்ம தான் போயிருக்கோம்ல ஏறு ஈரான ஈரான் கிட்டத்தட்ட ஷியாக்கள். ஆனா அவங்க அதிகமாக நேசிப்புக்கு மூல காரணம் வந்து அலிநாயகம். ஆனா அவங்க என்ன எழுதியிருக்காங்க, அல்லாஹ் பத்தி என்ன வேணும் சொல்லிட்டு அதை அல்லாஹ் பார்த்துப்போம். அதை பத்தி நான் கண்டிப்பாக ரசூலை பற்றி ஒரு வார்த்தை சொல்லினா கொலை செய்யாம விட மாட்டேன். ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. ஏன் ஷியாக்கள் கூட கல்வில சல்லாலிசம் அப்படி இருக்கு. ஏன் இப்ப முகமது முகமது சகாபாக்கு வேலை இல்லையா, தொழுகை இல்லையா, இல்லையா? எல்லாத்தையும் விட பேருக்கு அல்லாஹ் அக்பர்னு சொல்றோம். அதுல இதுல எடுத்து அக்பர்னு யாரு விலகி வச்சிருக்காங்க அடிப்பட்ட தப்பா நினைத்துல இல்ல. முகமது அடிப்புல யார் அடிப்பது? இதுக்கு காரணம் எந்த அளவுக்கு இந்தியாவுடைய எந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஆனந்தமாக இருக்கு. பணம் வந்து ஆனந்தத்தை கொடுக்குது, நம்ம வெற்றிக்கு கொடுக்குது. நம்ம வெளிப்பார்வைக்கு நாம போனாலும் நமக்கு தெரியும் இதுல ஏதோ ஒரு மைனஸ் இருக்கு. என்ன ஈமானுடைய விஷயத்துல தான் இன்பம் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பணமோ வியாபாரமோ குறைச்சு வச்சுக்கிறாங்க. அல்லா பக்கம் ஞாபகம் வரும். என்ன அல்லா பக்கம் ஞாபகம் வர்றது என்ன? துனியாவுக்கு பிளஸ் பாயிண்ட். இந்த உள்ளத்துல அழகாக வாழ்வதற்கு முக்கியமான காரணமாக இந்த துனியாவிலையும் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலாவோட திக்ர் தான் மெயின். இப்ப காசு தேடாம நீங்க போய் எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சடைவு வந்துட்டு போலாம். யாருக்கும் வந்துட்டு போலாம். ஆனா அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு விஷயத்தை நிறைய பேரு மறந்துருக்கலாம். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய ரிஸ்க நம் உலகத்தை ஜனிக்கிறதுக்கே முடிவு பண்ணி வச்சு இந்த விஷயத்தை கரெக்டா முடிவு பண்ணி வச்சுட்டான். கைய கால ஊண்டி முயற்சி செஞ்சு என்ன சொல்லுவாங்க, குட்டி கரணம் போட்டு என்னமோ சொல்லுவாங்கல்ல, கரணம் போட்டு அது செஞ்சு இது செஞ்சு இது சொல்லி சேர்த்தேன்னாலும் உன்னை போட வச்சது, நிக்க வச்சது, காலையில எந்திரிச்சு துருவாம தூங்காம என்ன தொழுகாம தூங்காம காலையிலேயே எதிர்த்து வியாபாரத்தை ஆகும் நின்றது எல்லாமே அவங்களுடைய இதை ஏற்பாடு இருந்தாதான் பயன்படுத்த. இவ்வளவு கோடிக்கணக்கில் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னா யாரு சேர்த்த? நீதான் சேர்த்த. உள்ள இருந்து யார் சேர்த்த? இதுக்கு என்னென்ன தேவை இருக்குது, தூதுல இருந்து ஹயாத்து எல்லாமே அவங்களுடைய ஏற்பாட்டில் தான் நடக்குது. ஆனா எவ்வளவு இழப்போம் வாழ்க்கையில இவ்வளவு சேர்த்தோம், எவ்வளவு இழப்போம். அதுவும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் இதே பண்றாங்க. அவங்கள்ட்ட போய் லைஃப் ஃபெயிலியர் எப்படி சொல்லுவாங்க. நிறைய தொலைச்சிருக்கேன் பாங்க. டாட்டாவா இருக்கட்டும், இருக்கட்டும். ஒரு பக்கம் கோடிக்கணக்கில் சேர்ந்து இன்னொரு பக்கம் தொலைஞ்சதுக்குள்ள காரணம் வாழ்க்கைன்னா ரெண்டுமே இருக்கதான் செய்யும் அடிப்படை. ஆனா இப்ப காசை விடுறோமா? காசு சம்பாதிக்கிறத விடுங்க. ஆனால் இந்த ஏற்பாடெல்லாம் அல்லாஹ் பொறுத்தவரைக்கும் வருதுன்னு தெரியுதுதான் ஞானம். சொல்றது சின்ன பையனா பெரிய பையன் ஏதோ வேலைத்தனமா சும்மா குட்டி பேச்சா நான் பேசுறேன். எது உங்கள்கிட்ட வரும் அது வரும், எது உங்கள்கிட்ட இருக்கும் அது இருக்கும், எது உங்களை விட்டு போவோம் எப்ப போவோம் அதுவும் போகும். உங்களோட 70 வருஷம் 80 வருஷம் வாழ்க்கைக்கு பிறகு எவ்வளவு நம்ம இந்தியாவுக்காக சேர்த்து வைத்திருந்தாலும் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோமோ அது யார்ட்டையும் விட்டுதான் போகிறோம். எதை ஒண்ணு தூக்கிட்டே போறோம். நம்ம கூட வீட்டுல என்ன வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு அது
அபூபக்கர் கேட்க அல்லாஹ்வின் ரசூலை வீட்டுல வச்சுட்டு வந்தாங்க. வீட்டுல வச்சுட்டு வந்தாங்களா தான் கூடயே வச்சிருக்காங்களா? ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இங்க இவ்வளத்தையும் கொண்டு விட்டீங்களா, எல்லாத்தையும் கொண்டு விட்டீங்களா, வீட்டுக்குன்னு என்ன வச்சிருக்கேன் நாங்க? அல்லாஹ்வின் ரசூல் கூடுதல் என்ன அர்த்தம்? ஒண்ணு குடும்பம்னு அர்த்தம். என் குடும்பத்துக்கே அல்லாஹ் ரசூல் தான், எனக்கு நீங்க தான். அவங்கள்ட்ட பைசா எதிர்த்தாங்கன்னு நமக்கு சட்டத்துல தெரியல. அவங்க பணக்காரங்களா ஏழையான அவங்க சட்டத்துல தெரியும். உஸ்மானிய கனி எடுத்தா அவங்களோட காசு காசு. ஆனா கல்வில என்ன நடந்துச்சு? ரசூல் தான் நடந்துட்டாங்க. ரசூல் நடந்தோம்னா ஈமான் நிறைஞ்சிருச்சு. விட்டுட்டு போனாங்களா இல்லையா சொத்தை? விட்டு போறாங்க எவ்வளவு விட்டு போறாங்க. கூடவே வச்சிருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருக்கதான் ரசூல். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரசூலை கிடைப்பதற்காக அல்லாஹ் தஆலா சொற்ப பேர்களை தேர்ந்தெடுத்தார். அப்ப நம்மளுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன இந்த விஷயத்துல? காலைல எதிர்த்து சிக்கன்லயே இருக்கவானா யார் இருக்க சொன்னா? யார் மத்தியானத்துல போய் லோகர்ல போய் சிக்கன்ல இருக்க சொன்னா? யார் இருக்க முடியாது? உங்க வாழ்க்கையே அல்லாஹ் தஆலா இபாதத்தாக தான் ஆக்கியிருக்கான். இபாதத்து தான் விளங்காத அடிப்படை போயிட்டு இருக்கு. எஹ்சானுடைய பாடத்துல தான் எங்கும் எதுலயுமே என்ன பார்க்கிறது இது ரெண்டு தவிர என்ன செய்வீங்க? பாக்குறது தவிர லைஃப் பாக்குறதுல என்ன செய்யணும்? பாக்குறதுல கண்ணுல பாக்குறது, நம்ம நிக்கிறது, போறது, சாப்பிடுறது, எது செஞ்சாலும் தொடர்ந்துட்டு தான் செய்வீங்க. கண்ணை தொடர்தான் செய்வீங்க. கண்ணை தொடர்ந்துட்டு டிரைவிங் பண்ணுவீங்க, கண்ணை தொடர்ந்துட்டு கடந்து போங்க, கண்ணு போறது கண்ணை தொடர்ந்து எல்லாமே கண்ணு. ஆனா தொடர்ந்து செஞ்சாலும் உங்க கண்ணால பாக்குறது அப்படியே தவிர எதுவும் சொல்லுது. சொல்ல கருத்துதான் ஒரு கருத்துதான் வருத்த மாட்டேன் இல்ல. சொல்லுவாங்க உனக்கு விளங்குது எல்லாருக்கும் இல்ல கேட்க என்ன பண்ணணும்? 10 மணி சொன்னா அட்லீஸ்ட் உற்சாகமா இருக்கு. உங்களுடைய பேச்சு குறைவு. சாப்பிடும்போது பழத்தை எடுத்து சாப்பிடும். பழத்துல இருக்கிற டேஸ்ட்ல இருந்து, பழம் இருக்கிற சிறப்பு கலர்ல இருந்து, வாழைப்பழத்துல மாம்பழம் ஒண்ணு ஒண்ணு ஒரு டேஸ்ட் இருக்கு. உழவடி கொண்டு சாப்பிடுறது விஷயம் பேசுறேன். உங்களுக்கு காதல விழுது. இப்ப தெரியுதான்னு கேக்குறேன். இப்ப தெரியுதான்னு கேக்குறேன். கேக்குதான்னு கேட்டேன். தெரியுதுதான், தெரியுதுதான் பார்க்க வந்து அந்த ஆபத்துலாம் வந்து பார்க்கறது வரும். பார்க்கறதுன்னா தெரியுது. எங்க திரும்பினாலும் நீ என்ன பார்ப்ப? என்னதான் பார்ப்ப? சீரியஸா போனா வஜீருக்கு பிறகு போய்க்குவோம். என்னதான் பார்க்கலன்னு சொல்றோம். என்னதான் தெரியுதா? தெரியுதா உனக்கு? சோபா பார்த்தா நல்லா வருதுங்களா? சோபாவை பார்த்தா பாக்குறீங்க. சோபாவை பார்க்கும்போது அது டிவியை பார்க்கும்போது அல்லாவை பாக்குறீங்களா? ஆனா அல்லாவை தான் பாக்குறீங்க. நல்லா அல்லாதான் தெரியுதுன்னு நம்ம அர்த்தம். உங்களுடைய கல்பு கண்ணால இது ஜாத்து மூல காரணம், சிப்பத்துக்கு மூல காரணமாக அல்லா என்று அறிவு கண், ஞான கண் கொண்டு தெரிந்து கொள்கிறோம். தெரிஞ்சுதான் பாக்குறது. இதெல்லாம் ஒண்ணுதான், ஒரே விஷயம்தான். தமிழ்ல மட்டும்தான் இந்த தெளிவா பேச முடியுது. வேற பாஷை நமக்கு தெரியாது. ஏன்னா நோய்க்கும் சீக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த நோய்க்கு சீக்கு தான் தமிழ்ல தெரியுதா தெரியுதா பாக்குறது எல்லாமே இருக்கு. நோயிங் வேற, சீயிங் வேற. இங்க தமிழ்ல சீயிங் நோயிங்கும் ஒரே வார்த்தை. பாக்குறதுக்கு பேரு தெரியுது, பாக்குறது சொல்லும்.
பாயிண்ட் கருத்து தான் சொல்லுவேன். எந்த வஸ்துவை பார்த்தாலும் அல்லாஹ்வுத்தாலா தான் இருக்கிறது தெளிவடைஞ்சு தெரியுறது தான். இப்போ காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஹராம் கூட செய்ய முடியாது. இந்த காசானுடைய பிரகாரம் வழங்கி ஏன் நீ யாருக்குள்ளேயே சண்டை போடுறீங்க? ஏதோ ஒரு சாமான 1000 வெள்ளி கிடைக்குது, யாரும் தெரிய போறது இல்லைங்கிறது வெளி உலகத்துக்கு என்ன தேவை இருக்கு. நீங்க கூடவே அவனை வச்சு அதெல்லாம் விட்டுருக்க ஹெல்சான பாடம் கூட தெரிஞ்ச குறைஞ்சபட்சம் அது எடுக்கிறது கூட நமக்கு நார்மலா இல்லை. எல்லாருக்கும் தெரியும். நமக்கு ஜிப்ரீல் இஸ்லாம் மூலியமாக இந்த பார்க்கப்படுதல் இன்னும் தெளிவாக வந்துருச்சு. அதனாலதான் அவங்க இது இபாதத்தை எடுக்கிறது இருக்கு பேன்றாங்கல்ல, அது இபாதத்தை அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சாதாரண நமக்கு அது இபாதத்தா போச்சு. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க என்ன செய்றீங்க? என்ன செஞ்சாலும் உங்களால நாட்டு சிப்பத் ஆப்பால் ஆசார் நீங்க இல்லாம நீங்களே இல்லை இல்லாம இல்லை. இப்ப எல்லாம் இருக்கிறதுக்கு மூல காரணம் அவன் இருக்கும் பொழுது அதை புழங்கும் பொழுது அதை நீங்க பார்த்துதான் ஆகணும். பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது மார்னிங் டு நைட்டு 24 hours நீங்க பார்த்துட்டு தான் இருக்கு. அதனால கேட்டான விலகிடுச்சுன்னா நீங்க ஓதுறதுக்கு பேர் இபாதத்தல், தொழுகிறதுக்கு பேர் மட்டும் இபாதத்தல். தொழுகைக்கு வெளியில தொழுகைக்கு வெளியில. அதனாலதான் இப்ப வணக்க சொன்னாங்க, அல்லாவை பார்ப்பதை போல வணங்குங்க, அல்லாவை பார்ப்பது போல தொழுவுங்கன்னு வணக்கம் வந்துச்சு. வணக்கம் ஏன்னா வணங்குறதுல என்ன அர்த்தம்னா ஒரு நாளைக்கு அது ஒண்ணுதான் 5 வேலை செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நோன்பு வைக்கிறீங்க. அதை போய் சொல்ல முடியாது. அதனால இதுதான் வழக்கமா நம்ம இதுல சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்ப நமக்கு என்ன விளங்கிடுச்சு? வாழ்க்கையில நீங்க எதையுமே செய்ய முடியாது இபாதத்து தவிர. சொல்ல பாருங்களா, வாழ்க்கையில நீங்க எது செஞ்சாலும் அது இபாதத்து தான். எப்போ எதை வச்சு நீங்க புழங்குறீங்கிறத வச்சே விளக்கிடும். நீங்க அவனை பண்ண கொண்டுதான் பார்க்க, அவனுடைய இதை கொண்டுதான் புழங்கணும். எல்லாம் சரி, அவனுக்கு கொடுத்து அவன்கிட்ட கொடுத்து மிச்சம் இருக்கிறத வச்சு நம்ம ஏதாவது செய்யணும் பார்த்தா மிச்சம் ஒண்ணுமே கிடையாது. என்ன இருக்குது உங்கள்கிட்ட? தாத்தா அவன்கிட்ட கொடுத்தாச்சு, சிப்பத்தை அவன்கிட்ட கொடுத்தாச்சு, பேலை கொடுத்தாச்சு, ஆசார கொடுத்தாச்சு, என்ன மிச்சம்? இல்லாத ஒன்று அதனாகிய சூரத்தை அவருடைய அவன்தான் குழந்தை வைக்க குழந்தை படுபவன் குழந்தை குழக்கம் அப்ஜெக்டிவ் ஒண்ணுதானே இருக்கு ஒரு சென்டென்ஸ்ல. எல்லாத்துலயுமே அவன் விளங்கிடுச்சுன்னா வாழ்க்கை ஞானம் உடையதாங்க, என்ன இர்ஃபான் உடையதாங்க. நீங்க யாரும் போய் நஷ்டம் அடையறதுக்காக போய் தப்பு செய்யறத விட நாம சம்பாதிக்க செய்யறோம். உங்களை அறியாமல் எல்லாம் அறியாம தான் நடக்குது. இதுதான் நடக்கணும்னு இருக்கு. இந்த தொழில் தான் நீங்க செய்யணும் இருக்கு. இப்படி இந்த மெத்தட் எல்லாம் செய்யணும் இருக்கு. நஷ்டம் அடையணும் இருக்கு. எல்லாமே கரெக்டா அவருடைய ஏற்பாட்டை எடுத்துக்க உள்ளது. நம்மளுடைய ஏற்பாடு நம்மளுடைய வேலை என்ன? காத்து பாவத்தில் முடியாது. நம்மளையே நம்ம பார்த்து வீட்டுல நம்மளை பார்த்துட்டு ஓ அதான் எந்த மனுஷனாவது ஈமான் வலுவா நஷ்டமடையாத வாழ்க்கையை வாழ்ந்துதான் கத்ததுக்குதான் அல்லா லட்சத்துல ஈமான் யாரு விசாலத்துல ஈமான் யாரு அவங்கள போட்டு கரட்டி எல்லா பேட்டணும்னு சொன்னா தப்பா பேடக்கூடாது. அதே நேரத்துல அல்லாமத்தான் செய்யறான். அதுல அவங்க எப்படி மீண்டு வராங்களோ அதுவும் சொந்த முயற்சி கிடையாது. ஈமானுக்கு கிடைக்கக்கூடிய சோதனைகளும் ஈமானுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளும் அல்லா லட்சத்துக்கு பூராவும்
ஒரு ஒன் டே கூட அவங்க வாழ்க்கை நம்ம எழுதலாம். அவ்வளவு கொந்தளிப்பான வாழ்க்கை. இத்தனைக்கும் மத்தியில ஸ்டெடியா நிதானமா குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு சாபாக்கள் ஈமானிய எல்லா விஷயத்தையும் எவ்வளவு கரெக்டா போச்சு நேர்த்தியா பூர்த்தியா செஞ்சாங்க பாருங்க, யோசனை பாருங்க. ஒவ்வொரு மொமெண்ட்டும் அவங்க அவங்கள கொலை செய்யறதுக்குன்னு முயற்சி. நம்ம எல்லாம் அந்த மாதிரி தான் இந்த பக்கமெல்லாம் வருவோமான்னு தெரியல. அவங்களோட எதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, பரிபூர்ண கலந்து இந்த மாதிரி பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பதற்காக தான் இந்த ஈமானே நசீபாக்கிறது. என்னுடைய ஈமானுக்கு தகுந்தாப்புலதான் வாழ்க்கை. இந்த ஒரு விஷயத்தை நாம துணியாட விஷயத்துக்கு போனோமானால் நம்மளை விட வழிகட்டின வழி யாருமே அல்ல. நீங்க எவ்வளவுதான் அவாய்ட் பண்ணாலும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை ஸ்டாப் பண்ண முடியும். வரக்கூடிய லாபங்களை எவனும் தடுக்க முடியாது. நமக்கு 1 கோடி வரணும், 10 கோடி வரணும்னா உலகமே நின்று நிப்பாட்டினாலும் வந்தே தீரும். அதுல நமக்கு வரக்கூடாதுன்னு ஒண்ணு நினைக்கிறதுனா அதுவும் நடக்கும். எல்லாமே கரெக்டா அல்லாஹ்வுத்தாலா நேரடி நடந்தே தீரும். அதனால நாம செய்ய வேண்டியது ஒரே போக்கஸ் அல்லாஹ். ஒரே போக்கஸ்னால அல்லாஹ்தான். இந்த கல்வில திக்ருதா எப்படி வருங்கிறதா இப்ப தெரிஞ்சு போச்சு. ஏன்னா தூங்கிக்கிட்டு இருந்தாவே சோறு வருது. எத்தனையோ பேருக்கு உழைச்சு சம்பாதிச்சு கொள்கா திங்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. உழைக்காம காலாடிட்டு கொட்டுறதெல்லாம் ரைட் ஒரு பேர் இருக்காங்க. அதனால முடிவெடுத்ததுதான் அது. அல்லாதான் நமக்கு கிடைச்ச இந்த பாக்கியத்தை எதிர்த்தாரின் அடிப்படையில் நாம முயற்சி செஞ்சு தஸ்கீத்தை நம்பி நாம அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும். இதெல்லாம் இன்னும் சொல்ல போனா நாம நெருங்கணுங்கிறதே அவன் நம்மளை நெருங்கிக் கொள்கிறான். اللهم انت السلام منك السلام عليك السلام حينا ربنا بالسلام دخلنا برحمتك دار السلام بارك ربنا وعليك يا رحمتك يا ارحم الراحمين. اللهم هذه هدية واصلة ورحمة توبة كاملة بركة شاملة من كل روح سيدنا محمد صلى الله عليه وسلم سيدنا حضرة القادرية بندية صلوات عاملية بيتية جمالية كمالية نورية رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر لنا باب الخير باب البركة باب الرزق باب القوة باب الدولة باب السلامة باب العافية باب الأولاد في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. يا الله كلمنا إن صلى الله عليه وسلم خيرك كتاب அனைத்து விதமான கைதையும் அனைவருக்கும் கொடுப்பாயா. இந்த சொல்லை விட்டு மூலம் பாதுகாப்பட்டு அனைத்து விதமான பாதுகாப்பாயா. ஒண்ணு அறிந்து அறிவிக்கலாம் இறையூராக இருக்கிறதோ அனைத்து விதமான இறையூர் நீக்கி யாழ்லா உனக்கு மற்றும் வழிபட்டு நடக்கப்படுவாங்க அனைவரும் ஆக்கிடுவாயாலாம். யாழின் அனைவருடைய பாவங்களை மன்னிக்கிறாயாலாம். காற்றினுடைய பாவங்களை மன்னிக்கிறாயாலாம். அனைத்து மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிறாயாலாம். முட்டாக உறவினர்கள் குடும்பத்தாக உருவாக்குவார் மற்றும் உலக முஸ்லிம் அனைவருடைய பாவங்களை வாழ இந்த மக்களுக்கு வெற்றியை கொண்டு யாழா. எப்படி நீ சாபாக்களுக்கு உதவி செய்யாத அப்படிப்பட்ட உதவியை கொண்டு யாழாலும் தனி நாள ஆக்கி வைப்பான் யாழா. மனிதர்களுடைய துவாரம் கபூல் செய்வான் யாழா. யாழா வாழக்கூடிய காலம் மனக்குள்ள சொல்லும் வழிபட்டு நடக்கக்கூடிய அனைவரும் ஆக்கிடுவான் யாழா. வாழக்கூடிய காலமெல்லாம் யாழா நின்று ஆரோக்கியமாக உன்னை விவாத செய்யக்கூடிய பாக்கி கொடுப்பான் யாழா. அனைவருக்கும் யாழா நீண்ட ஆயுதக்கூடிய யாழா. காலமான வாழ்க்கை கூடியாலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை கூடியாலாம்
நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கிறாள், சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கிறாள், உனக்கு பொருத்தமான வாழ்க்கை கொடுக்கிறாள், மொத்தமுடைய வாழ்க்கை கொடுக்கிறாள், வாழ்க்கை கொடுக்கிறாள். எங்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலியான பிள்ளைகளை ஆக்கிப்பாயாலா, வாழ்க்கையில பறக்கத் செய்வாயாலா, மனை மக்கள்ல பறக்கத் செய்வாயாலா, பிள்ளை குட்டிகள பறக்கத் செய்வாயாலா, பறக்கத் செய்வாயாலா, யாரையும் பறக்கத் செய்வாயாலா, பறக்கத் செய்வாயாலா, ஆரோக்கியத்துல பறக்கத் செய்வாயாலா, அனைத்து பாக்கி கொடுப்பாயாலா, அனைத்து பாக்கி கொடுப்பாயாலா, பறக்கத்தான எல்லா விதமான பொறாமை உன்னை அறிந்துயாலா, நாங்க எதற்காக பாடுபட்டார்களோ அப்படிப்பட்ட பாக்கியத்தை வாழக்கூடியவர்களா, கொண்டு வாழக்கூடியவர்களா, உண்மையிலே வாழக்கூடியவர்களா அனைவரும் ஆக்கிப்பாயாலா. மருத்துவமனை சலனங்கள் துண்டங்கள் நிரந்தரமாக பாதுகாப்பாயாலா, மனைவி மக்களை சந்தோஷப்பாயாலா. பனாதினா சிந்தனையா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். முஹம்மதின் ஆலிஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.